Welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது tuna. Tunaல 3 types of recipes பார்க்க போறோம். Tuna Puttu, Tuna Cutlet and Tuna Roll. So tuna tins இப்பலாம் இந்தியாலயும் ரொம்ப காமனா கிடைக்குது. இத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. Tuna tins இல்ல அப்படினா நீங்க fresh வஞ்சர மீன் இல்லனா நம்ம சொரா ஷார்க்ல கூட பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Tuna Puttu செய்யிறதுக்கு நம்ம 2 tins tuna எடுத்துக்கோம். Tuna and sunflower oil. அப்புறம் 3 பெரிய வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 3 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இந்த டின் டியூனாஸ் வந்து நிறைய டைப்ஸில் வரும். டியூனா இன் சன்ஃப்ளவர் ஆயில், டியூனா இன் பிரைன், சால்ட் வாட்டர், டியூனா இன் ஸ்ப்ரிங் வாட்டர், ஸோ அந்த மாதிரிலாம் வரும். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கலாம். நான் 2 டின்ஸ் எடுக்கிறேன். போட்டோன்னா நல்லா தெரிக்கும். கவர் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 டின்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு டின்னோட எண்ணெயை ஊற்றிட்டேன். அது பயங்கரமாக ஸ்ப்ளாஷ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 2வது டின்னோட எண்ணெயை ஊற்ற போகிறேன். ஏன்னா வெங்காயம் இருக்கனால அவ்வளோவா தெரிக்காது. ஸோ இப்படி கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஊற்றிடலாம். எண்ணெய் நிறையா இருக்கணும். அண்ட் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நிறையா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும், நல்லா ப்ரௌனாக. ஸோ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ப்ரௌன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போயே இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். ஸோ 2 டின் டியூனாஸ்க்கு ப்ரொபோர்ஷன் பாருங்கள். நிறைய வெங்காயம், நிறைய இஞ்சி, பூண்டு, நிறைய பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நல்ல கலருக்காக, ரெட்டாக இருக்கும் அதுக்காக. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ நல்லா வதங்கிருச்சு. சூப்பராக இருக்குது இந்த கலர். இப்போது நம்ம டியூனா போடலாம். ஸோ டியூனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், அது கட் ஆகிடும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு கொட்டிடலாம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதங்க விட்டுட்டோம். நல்லா அது வதங்கிடுச்சுக்கப்புறம் இந்த டியூனா போட்டுடலாம். இது வந்து டியூனா வந்து குக்டுன்றனால ரொம்ப நேரம் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எடுத்துடலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸில் நல்லா அதை நல்லா நம்ம உடச்சி விடணும். ஸோ டியூனா புட்டு ரெடி ஆகிடுச்சு. டியூனா புட்டு செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் கடைசியாக கொத்தமல்லி இலை அதை போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம டியூனா ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூனா டின்லேருந்து எண்ணெய் எடுத்துடலாம். ஏன்னா இது சன்ஃப்ளவர் ஆயிலுன்றதுனால இந்த எண்ணெயை ஃபஸ்ட் எடுத்துடலாம். ஸோ ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு 1 டின் டியூனா, அப்புறம் 1 வெங்காயம், ஒரு சின்ன கேரட், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் ஒரே ஒரு பெரிய க்ரீன் சில்லி, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி. இது வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸில். ஃப்ரோசனாக வச்சுக்கணும். நம்ம ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். பட் ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அதை உடனே யூஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். ஒன் டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட்ரி ஷீட்ஸ் எல்லாம் வெளில எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீட்டாக வந்துடும்.
இது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம வந்து அது ஒரு மாய்ஸ்ட் கிளாத் வச்சு கவர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணும்போது அதை நல்லா சீல் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணணும், இல்லைனா இந்த சைட்ஸ் எல்லாம் காஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீட்டாக வந்துடும். ஸோ நான் ஒரு 5 பண்ணுறேன், எனக்கு ஒரு 5 ஷீட்ஸ் போதும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம இங்கே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அவ்வளோ லாங்காக வரும். ஸோ நம்ம இங்கே வச்சிடலாம். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா அவ்வளோதான், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அது. பச்சை மிளகா வந்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன், சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். ஸோ இப்படி டைட் அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நடுவில் வந்தோடனே நம்ம இந்த இதை ஃபோல்டை இப்படி பண்ணிடலாம். ஸோ இந்த சைஸ் தான் உங்களோட ஸ்ப்ரிங் ரோல் இருக்கும். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணலாம், நிறைய எண்ணெய் வேணும். இங்கே ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன், அதை வச்சு இந்த இடத்த சீல் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு ஹாட் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாட்டாக வேண்டாம். ஹீட் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மீடியம் ஹீட்லேயே நம்ம குக் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப பர்ன் ஆகிடும். டியூனா கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு கேன் டியூனா எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு வெங்காயம், கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு, டியூனாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான், பைண்ட் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போடுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸும் முட்டையும் வச்சுருக்கேன். 1 or 2 eggs வேணும், அண்ட் எவ்வளோ தேவையோ ப்ரெட் க்ரம்ஸ் அவ்வளோ வேணும். 1 teaspoon சால்ட், 1/4 teaspoon மஞ்சத்தூள், நான் 1/2 teaspoon சில்லி பவுடர் போடுறேன், கொஞ்சோண்டு போதும். 1/2 teaspoon கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிறைய ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா ட்ரையாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு அந்த மாதிரி கூட போட்டு அதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணோன்னா அது வந்து டைட்டாக இருக்கணும், அந்த ஷேப்லேயே இருக்கணும், உடஞ்சிராமல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டாக நம்ம வந்து ஈக்குவல் சைஸில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் இதை அதுக்கப்புறம் நம்மளோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இப்படி லைட்டாக இந்த மசாலாலாம் நீங்கள் வதக்கிட்டும் பண்ணலாம். இஞ்சி பூண்டுலாம் போடுறீங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்லெட் செய்யலாம். இது வந்து நான் எதையுமே வதக்கலை. இது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சிடுறேன். இப்போது இந்த கட்லெட்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக லோ ஹீட்லேயே குக் பண்ணணும், ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். உள்ளே வந்து எல்லாம் குக்டு தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளே அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயோட ஃப்ரை ஆகணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லோ ஹீட்லேயே நம்ம குக் பண்ணலாம். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு. நம்மளுக்கு இது லைட்டாக தான் ப்ரௌனாக இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம்.
ஸோ இப்போ நம்ம டியூனா ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டோம். டியூனா ஸ்ப்ரிங் ரோல், டியூனா கட்லெட், அப்புறம் டியூனா புட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டியூனா ஸ்ப்ரிங் ரோல் எடுத்து பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இல்லை நல்லாயிருக்கும். இது வந்து இதுக்கு நான் மேனேஸ் வச்சுருக்கேன், கெச்சப்பும் வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ கட்லெட் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. சின்ன பீஸ் எடுத்து சூப்பர். இப்போ என்னோட ஃபேவரட் டியூனா புட்டு, அதோட பெஸ்ட் காம்பினேஷன் லெமன் ரைஸ். சுட 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 லெமன் ரைஸ் சூப்பர் ஹாட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் 3 டைப்ஸ் ஆஃப் டியூனா ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சென்னை டு லண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then, take care, bye.